Welcome to Top Engineering Approach channel, EG subject, Tamil video class by Dr. G.R. இந்த வீடியோவில் நாம் thickness குறைந்த plane என்று சொல்லும் வகையில் ஒரு circular shape plate ஆனது horizontal planeக்கும் vertical planeக்கும் சாய்வாக அமைந்திருந்தால் அதன் final position என்னும் இமேஜை எப்படி வரைவது என்று பார்க்கலாம். முதலில் கொடுத்துள்ள டிராயிங் கணக்கை பார்ப்போம். Draw the projection of circular thin plate of diameter 60 mm resting on the ground on a point on the circumference. Its plane inclined at 50 degree to horizontal plane and plan of a diameter through the resting point making 40 degree with horizontal plane. முதலில் உள்ள இஜி வீடியோ கிளாஸில் சொன்னது போல் அதன் ஒரிஜினல் ஷேப் என்று சொல்லப்படும் ஆக்சுவல் டயமீட்டர் உள்ள சர்க்கிள் வரைந்தால்தான் அல்லது ஏதாவது ஒரு வியூ மூலம் முழு அளவும் தெரிந்தால்தான் அதை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றி சாய்வாக அமைத்து இமேஜ்களை வரைய முடியும். இங்கே இந்த கான்செப்டை புரிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியம். அப்போதுதான் மற்ற ப்ராப்ளம் சொந்தமாக போட முடியும். மற்றபடி படத்தை பார்த்து வரைவது என்பது மிகவும் எளிது. ஒரு பிளேன், அதாவது வெர்டிகல் பிளேனுக்கோ அல்லது ஹரிசாண்டல் பிளேனுக்கோ மட்டும் சாய்வாக இருந்தால் குறைந்தது 4 ஃபிகர் தேவைப்படும். ஆனால் இரண்டுக்கும் சாய்வாக இருந்தால் குறைந்தது 6 ஃபிகர் இருந்தால்தான் அதன் 2 ஃபைனல் இமேஜ்களையும், அதாவது வெர்டிகல் பிளேன் அண்டு ஹரிசாண்டல் பிளேனில் சரியாக வரைய முடியும். ஏன் அவ்வாறு என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மூலம் படம் வரையும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இது முதலில் உள்ள வீடியோ கிளாஸில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இதை எப்படி நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் படி வரைவது என்று பார்க்கலாம். ஸ்டெப்புகள் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரைவது பற்றிய விளக்கத்தை இங்கே டிராயிங் மூலம் பார்க்கலாம். முதலில் ஸ்டெப் 1 என்று பார்த்தால் ட்ரூ ஷேப் எந்த வியூவில் வரைய முடியும், அதாவது டாப் வியூ அல்லது ஃப்ரண்ட் வியூ என்று பார்க்க வேண்டும். இங்கே ப்ராப்ளத்தின்படி ஹெச்பியில் ரெஸ்டிங் கொடுத்து இருப்பதால் முதலில் சர்க்குலர் பிளேன் parallel to ஹெச்பி என்று அசியூம் செய்து டாப் வியூ வரைவது பொருத்தமாக இருக்கும். எனவே XYக்கு கீழே ஹரிசாண்டல் பிளேனில் கொடுத்துள்ள சர்க்கிள் டயமீட்டர் அளவுபடி காம்பஸ் மூலம் தேவையான தூரத்தில் XYயில் இருந்து மற்ற படம் வரையும் போது பிரச்சனை இல்லாமல் பிளான் செய்து சர்க்கிளை வரைய வேண்டும். ஸ்டெப் 2வில் சர்க்கிள் ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன்ஸ் வரைவதற்கு வசதியாக 8 அல்லது 12 எக்ஸட்ரா என்பது போல் பிரித்து, அதாவது 8ஆக பிரித்தால் சென்டரில் 360/8 45 டிகிரி, அதாவது 2 டயமீட்டர் கோடுகளுக்கு இடையில் 45 டிகிரி இருக்கும். அப்படி இங்கே படத்தில் காட்டியுள்ளபடி 8ஆக பிரித்த பிறகு சர்க்கம்பரன்ஸில் நம்பர் அல்லது லெட்டர்ஸ் குறிக்க வேண்டும். இங்கே ABCD என்று 8 பாகங்களாக பிரித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்க்கிள் தான் ட்ரூ டாப் வியூ ஷேப் என்று சொல்லப்படுவதாகும். ஸ்டெப் 3 படி இவற்றில் உள்ள அனைத்து பாயிண்ட்டுகள் அல்லது லெட்டர்களிலிருந்து வெர்டிகல் லைன்கள் அட் 90 டிகிரி ஈச் லைன் XYக்கு லைனில் மீட் செய்யும்படி மேல் நோக்கி வரைய வேண்டும். படத்தில் காட்டியுள்ளபடி லெட்டர்கள் குறித்து அவுட்டர் சர்க்கம்பரன்ஸில் குறித்ததற்கு பிறகு இந்த லைன்களை வரைய வேண்டும். ட்ரூ ஃப்ரண்ட் வியூவை டார்க் கோடிட்டு இங்கே காட்டியுள்ளபடி தனியாக காட்ட வேண்டும். அப்படி காண்பித்த பிறகு இதன் மேல் டாப் வியூவுக்கு தகுந்தாற்போல் இந்த லெட்டர்களை மார்க் செய்ய வேண்டும்.
ஏற்கனவே கூறியுள்ளபடி நாட் விசிபிள் என்று சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகளை பிராக்கெட்டில் இங்கே காண்பித்துள்ளபடி காண்பிக்க வேண்டும். அடுத்து ஸ்டெப் 4 படி ட்ரூ ஃப்ரண்ட் வியூ கிடைத்துவிட்டதால் அதை முதலில் கணக்கில் சொல்லியபடி 50 டிகிரி டு ஹரிசாண்டல் பிளேன் என்பதால் 50 டிகிரி லைனை XYயில் இருந்து சாய்வாக ஃபிகர் 2 லென்த்துக்கு ஈக்குவலாக அளந்து வரைந்து லெட்டர்களை இதற்கு பொருத்தமாக படத்தில் காட்டியுள்ளபடி குறிக்க வேண்டும். இதுதான் 50 டிகிரி இன்க்ளைன்டு டு ஹரிசாண்டல் பிளேன் பொசிஷனின் ஃப்ரண்ட் வியூ அல்லது ஃபிகர் 3 ஆகும். ஸ்டெப் 5 இந்த லைன் பாயிண்ட்டுகளிலிருந்து நேர் செங்குத்தாக கீழ் நோக்கி XY லைன் கிராஸ் செய்யும்படி லைன்கள் வரைய வேண்டும். மேலும் ஃபிகர் 1 ஹரிசாண்டல் லைன்கள் XYக்கு பேரலாக வரைய வேண்டும். இரண்டு படத்தின் லைன்களும் மீட் செய்யும் இடங்கள்தான் தற்போது பாயிண்ட்டுகளாக குறிக்கப்பட்டு லெட்டர்கள் நேம் செய்யப்பட்டு ஜாயின் செய்து காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஃபிகர் 4 அல்லது இரண்டாவது டாப் வியூ ஆகும். இனிமேல் தான் ஃபைனல் இமேஜ்களான ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூகளை வரைய வேண்டும். ஸ்டெப் 6 ஃபிகர் 4 அடிப்படையாக வைத்து கணக்கில் சொல்லியபடி முதலில் HP கான்டாக்ட் பாயிண்ட் டயமீட்டர் லைனை 40 டிகிரி சாய்வாக, அதாவது இந்த லைனை XYக்கு பேரலல் லைனில் HPயில் 40 டிகிரியில் வரைய வேண்டும். அதுதான் இந்த லைன் ஆகும். இப்போது ஃபிகர் 4 ஒவ்வொரு புள்ளியையும் தூரம் அளந்து இந்த டயமீட்டர் லைனை அடிப்படையாக வைத்து மற்ற லைன்களும் வரைந்து கிட்டத்தட்ட எலிப்ஸ் ஷேப்பில் உள்ள இந்த படத்தை 40 டிகிரி ஆங்கிளில் ரீட்ரா செய்ய வேண்டும். இதுதான் ஃபிகர் 5 என்று குறிக்கப்பட்ட அல்லது ஃபைனல் டாப் வியூ இமேஜ் ஆகும். இதில் இதற்கு தகுந்தாற்போல் படத்தில் காட்டியுள்ளபடி லெட்டர்களை குறிக்க வேண்டும். ஸ்டெப் 7 அனைத்து ஃபிகர் 5 புள்ளிகளையும், அதாவது பாயிண்ட்டுகளிலிருந்து வர்டிகல் லைன்களை XY கிராஸ் செய்தது போல் மேல் நோக்கி பர்பெண்டிகுலராக XYக்கு பர்பெண்டிகுலராக வரைய வேண்டும். இதேபோல் ஃபிகர் 3 அனைத்து பாயிண்ட்டுகளிலிருந்தும் XYக்கு பேரலாக ஹரிசாண்டல் லைன்கள் வரைய வேண்டும். இந்த இரண்டு ஃபிகர்களின் பாயிண்ட் லைன்களையும் மீட் செய்கின்ற பாயிண்ட்டுகளை சூட்டபுளாக மார்க் செய்ய வேண்டும். படத்தில் காட்டியுள்ளபடி மார்க் செய்ய வேண்டும். அதாவது A2க்கு நேராக A1 வர வேண்டும். அதாவது ஏவுக்கு நேராக ஏவும், ஹச்சுக்கு நேராக ஹச்சும், ஜிக்கு நேராக ஜியும், எஃப்க்கு நேராக எஃப் பாயிண்ட்டும், அதேபோல் இக்கு நேராக இ பாயிண்ட்டும் இருக்குமாறு பார்த்து கொண்டு தவறில்லாமல் இந்த புள்ளிகளை மார்க் செய்ய வேண்டும். அப்படி மார்க் செய்த புள்ளிகளை ஒன்றாக இணைத்தால் ஒரு சாய்வான எலிப்ஸ் ஷேப்பு படத்தில் காட்டியுள்ளபடி கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இமேஜ் அல்லது ஃபிகர் 6 ஆகும். இதில் பாயிண்ட்டுகளை சூட்டபிள் லெட்டர்கள் மூலம் படத்தில் காட்டியுள்ளபடி ஃப்ரண்ட் வியூவுக்கு தகுந்தபடி ஏற்கனவே சொல்லியுள்ள ரூல்களின் அடிப்படையில் குறிக்க வேண்டும். இங்கு A2', B2', C2', D2', E2', F2', G2', H2' என்று காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஃபைனல் டாப் வியூ இமேஜ் அண்டு ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இமேஜ் இரண்டும் கணக்கில் கொடுத்துள்ள கண்டிஷன் படி ஃபிகர் 5 அண்டு ஃபிகர் 6 முறையே வரைந்து முடிந்துவிட்டது. இப்போது ஸ்டெப் 8 டைமென்ஷன் அண்டு பென்சில் கிரேட் செக் செய்ய வேண்டும். அனைத்து ஃபிகர் அவுட்டர் ஷேப்புகளும் டாட் லைன் HBயில் படத்தில் காட்டியுள்ளபடி HB கிரேடாக வரைந்து இருக்க வேண்டும்.
மற்றவை 2H கிரேட் பென்சில் மூலம் சப்போர்ட்டிங் லைன்ஸ் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வரைந்து இருக்க வேண்டும். இத்துடன் இந்த வீடியோ கிளாஸ் முடிந்துவிட்டது. மற்றவர்களும் பயன்படுத்தி கொண்டு புரிந்து கொள்ள வசதியாக நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இது உங்கள் டாக்டர் ஜிஆர். நன்றி, வணக்கம்.